வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை MOP வைஷ்ணவ் கல்லூரி HLL லைஃப் கேர் நிறுவனம் சார்பில் மாதவிடாய் காலத்தில் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் பேணுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் 2 நாள் நிகழ்ச்சி கல்லூரியில் இன்று துவங்கியது. முதல் நாள் விழிப்புணர்வு கண்காட்சி, ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. சென்னை மேயர் பிரியா துவக்கி வைத்தார். கண்டிப்பா இப்ப இருக்க பெண்கள் இந்த துறை தான் அந்த துறை தான் இல்லை, எல்லா துறையிலுமே பெண்கள் சாதிக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் பெண்களுக்கான ஒதுக்கீடா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வழங்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் அவங்களுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ சென்னை மாநகராட்சி அனௌன்ஸ்மெண்ட்ல கூட நிதிநிலை அறிக்கையில கூட ஒவ்வொரு வார்டுக்கு பெண்களுக்கான தனித்துவமான ஜிம் அமைக்கப்படும் தெரிவித்தோம். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்க இன்வால்வ் ஆகலாம், யோகா பண்ணலாம், அண்ட் அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். என்னதான் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றது ஒரு நல்ல சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். பெய்ட் மென்ஸ்ட்ருவல் லீவ் பத்தி நினைக்கிறீங்க? தமிழ்நாடுல அது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இப்போதைக்கு? அதை பத்தின ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புரியல. பெய்ட் மென்ஸ்ட்ருவல் லீவ். மென்ஸ்ட்ருவல் லீவ். ஸோ மென்ஸ்ட்ருவல் லீவ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது தேவைப்பட சூழல் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு கருத்து கணிப்பு வேணா கேட்டு அதற்கான நடவடிக்கைகள் என்னவோ அது. பள்ளி மாணவிகள் கண்காட்சியை பார்வையிட்டனர். சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி பங்கேற்றார். நிறைய நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த நாட்கள் எவ்வளோ முக்கியமானது, அதில் நம்ம என்னென்ன நம்ம கவனிக்கணும், ஹெல்த் பற்றியும் ஹைஜீன் பற்றியும் என்னென்ன விஷயங்கள் பெண்கள் கவனிக்கணும், அது தினசரி அதை தன்னோட ரூட்டீனில் கொண்டு வரணும்னு அவங்க நிறைய அவேர்னஸ் இங்கே பார்த்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லா வீட்லேயும் நம்ம அம்மா பாட்டி, நம்ம ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதும் மெச்சோர் ஆனதும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? பெண்களுக்கு தாய் சொல்லி கொடுக்கும், பாட்டிங்கள் எல்லாரும் நமக்கு நிறைய அவேர்னஸ் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அதுபடியாக நம்ம நடப்போம். ஆனால் சில நேரம் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருப்போம். பெண்கள் ரொம்ப சில நேரம் வேலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அலட்சியத்தினாலையும் நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு ஒரு வேலை சில நேரம் கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த நாட்களில் எப்படி நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஹெல்த்தை கவனிக்கணும், எப்படி ரூட்டீனாக எக்ஸசைசஸ் பண்ணணும், எப்படி ரூட்டீனாக டயட் மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீனாக சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுட்டு எல்லா பெண்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டோட ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு தாய் இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணுனா நாளைக்கு அவ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறா, அப்புறம் ஒரு தாய் ஆக போறா, ஒரு மனைவி ஆக போறா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா ஒரு பெண்ணுக்கு. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லயும் ஒரு பெண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும்? நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தானே. ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த அவேர்னஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த் வைஸும் ஹைஜீன் வைஸும் அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அண்ட் எதிர்காலத்துக்கு எப்பவுமே நல்லது. 2 நாள் விழாவில் கருத்தரங்கு நடக்கிறது. ஊடகவியலாளர்கள், அரசு அதிகாரிகள், டாக்டர்கள் பேசுகின்றனர். பிரதமரின் சென்னை பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொளத்தூர் ரெட்டேரி சிக்னல் அருகே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டெல்லி பாபு தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அறிவித்திருந்தனர். இதையடுத்து இரவோடு இரவாக டெல்லி பாபு வீட்டுக்கு போலீசார் விரைந்தனர். அவரை வீட்டுக் காவலில் வைத்தனர். இன்று காலை அவரது வீட்டில் கட்சியினர் குவிந்தனர். டெல்லி பாபுவுடன் ஆர்ப்பாட்டம் அறிவித்த இடத்துக்கு செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்தனர். இதையடுத்து அதே பகுதியில் மறியல் செய்த டெல்லி பாபு உட்பட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்சி திருவானைக்கோயில் ஜம்புகேஸ்வரர் உடனுரை, அகிலாண்டேஸ்வரி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி அறநிலைத்துறை அரசாணை வெளியிட்டது. இந்த திடீர் அறிவிப்பால் சுயமாக சம்பாதித்து கிரயம் பெற்ற சொத்தினை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு வாசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். கோயில் சொத்துக்கள் என கூறி அபகரிக்கும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டோர் கலெக்டரை சந்தித்து 2வது முறையாக மனு அளித்தனர். கோயிலுடைய மக்களுடைய இடங்கள் எல்லாம் கோயிலுடைய இடம் என்று சொல்லி அவர்களுடைய சொத்துரிமையை பறிப்பதற்காக அரசு முயன்று கொண்டிருப்பதாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது.
இதுல என்ன ஒரு வேடிக்கை என்று சொன்னால் 1865 முதல் தனியார்கள் பெயரில் இருக்கிற பட்டாக்களை கூட இன்றைக்கு கோயில் தன்னுடைய இடம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸிலே ரிஜிஸ்டர் நடத்த விடாமலும் அடமானம் வாங்க முடியாமலும் அவர்கள் பணம் புரட்டுவதற்கு மிக சிரமப்படக்கூடிய அளவிலே இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. 20 வருடங்களாக ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் அதை போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரையில அது அரசு அதை கண்டுகொண்டவில்லை என்பது மிக வருத்தமான ஒன்று விஷயமாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், கோயில் நிலங்கள் மக்களுக்கு தேவையில்லை, அதே போல மக்களுடைய நிலங்கள் கோயிலுக்கு தேவையில்லை என்ற ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் இங்கு எடுத்து வந்திருக்கிறோம். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். அந்த மனுவினுடைய அடிப்படையிலே அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெத்தானிபுரத்தில் நடைபெற்றது. மிகப்பெரிய அளவுக்கு இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கத்தி மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்ப விடியும் தெரியாது. எனவே இன்னைக்கு 38 நாடாளுமன்றங்கள் இருந்தும் கூட திமுக கூட்டணியில இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்னும் கிழிக்கல. இனி என்ன போய் புதுசா கிழிக்க போறாங்க? அவங்களுக்கு இதுக்கு ஓட்டு ஏப்ப நம்ம கேட்கணும்ல. நிதி கொடுக்க மாட்டாங்களா? காவிரி நீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்களா? முல்லை பெரியாருக்கு தீர்வு காண மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் அந்த மத்திய அரசு போகலைன்னா இவங்க போராட மாட்டாங்களா? போய் சொகுசா உட்கார்ந்து யோசியில குழுன்னு உட்கார்ந்துட்டு படிய வாங்கிட்டு வருவாங்களா? அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோமா? இப்படி நீங்க எல்லாம் கேட்கணும். எல்லா இடத்திலும் மக்களை கேட்க வைக்கணும். சமூக விரோதி பூரா இன்னைக்கு திமுக தான் இருக்கான். சமூக விரோதி பூரா இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சமூக விரோதி பூரா கூடிவிட்டார்கள். எனவே இந்த ஆட்சியை விரைவிலே வீட்டுக்கு அனுப்பணும். 26 இல்லனே அதுக்கு முதல்ல இந்த ஆட்சி கலைச்சிருவாங்க. இந்த கையாளாத அரசுக்கு யார் சொல்றா? நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் கடத்துறாங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் தான் இந்தியாவில இன்னைக்கு போதைப் பொருள் கடத்துகிற தலைவன் இன்னைக்கு ஜாபர் சாதிக் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்ன அமெரிக்காவுக்கு அன்றைக்கு வழிகாட்டுகிற வகையில சட்டமன்றத்தில் எடுத்து சொன்ன தலைவன் தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். நம்ம சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்லி அவன் ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில சொல்றோன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்கால இருந்து சொல்ற ஐயா நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்க இருந்து கடத்துறாங்க. அது யாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரி, அவன் யாரான்னு பார்த்தா நேர முதலமைச்சர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எங்க ஓகே, அப்புறம் மைண்ட கொடுக்கறான், மருமகிட்ட கொடுக்கறான், எல்லாத்துக்கும் கொடுக்கறான். இதுக்கு மேல டிஜிபிட்டே கொடுத்து பாராட்டு வாங்குறான். இதை விட ஒரு கேவலமான காவல்துறை இது தமிழ்நாட்டிலே நான் பார்த்தது. 20,000 கோடி கொள்ளை கும்பலுடைய தலைவர் இந்த தமிழ்நாட்டில் கொந்தளித்து எழ வேண்டாமா? இன்னைக்கு நெஞ்சுறுதியோடு மன உறுதியோடு இந்த இளைய சமுதாயத்தை, நாளைய தமிழகத்தை, இந்த நாட்டின் நம்பிக்கையாக இருக்கிற மாணவ சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களம் இறக்கி இருக்கிற ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். தமிழகத்தில் பெருகி வரும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை கண்டித்தும் தடுக்க வலியுறுத்தியும் இந்து இளைஞர் முன்னணி சார்பில் திருச்சி அண்ணாதுரை சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மனோஜ்குமார் தலைமை வகித்தார். கோட்ட ஒருங்கிணைப்பாளர் குணசேகர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். போதைப் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இளைஞர்களை, மாணவர்களை கெடுக்கும் விதமா போதை அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கம் துணை போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால அரசாங்கம் இதன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கம் என்ஐஏவை வச்சு இந்த போதைப் பொருள்ல சிறந்த நாட்களாக திமுக நிர்வாகிகள் எல்லாம் கைதாயிருக்காங்க. அவங்கள என்ஐஏ விசாரிக்கணுங்கிற ஒரு பெரிய கோரிக்கையோட இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் உடனடியா இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சட்டத்தை ஏற்றி இதை தடுக்கணும் அப்படின்னு இந்து இளைஞர் முன்னணி சார்பாக கேட்டுக்கிறோம்.